ஸ்வீட்டி பை. ரொம்ப முக்கியம். என்ன மேட்ரு? ஆமா, எனக்காக ஒரு மாசம் லீவ் போட முடியுமா? ஏன் ஒரு மாசம் நான் லீவ் போடனா நீ உங்க அப்பனும் சோத்துக்கு பிச்சை எடுக்க போறீங்களா? ஐயா, உங்களுக்கு என் குடும்பத்தை கலக்கல தூக்கமே வராதே. உங்க ஃப்ரெண்ட் இந்த ஸ்ரீதர் இருக்கால? ஆமா, சவுக்குமாரம். அவன் அங்கதான் வரானா. பணத்துக்காக பேய் மாதிரி அலைவான். கூட சேர்ந்தீங்க நாய் மாதிரி லோன்னு தெருவா அலையணும். பாத்துக்கோங்க. தெருவா அலையணுமா? அவனை பிக்கப் பண்ண தானே வந்தோம். பாத்து மாமா, வர வாரத்துல இருந்து உனக்கு 7 நாடு சனி நடக்குதான். நீ என்னைக்கு போச்சு? அதுக்கப்புறம் எந்த சனி முச்சா எனக்கு நாடி? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அவங்களோட போய் சேர்ந்தீங்க, இவனுக்கெல்லாம் செகண்ட் லைன் போகுது. அவன் ஃபுல் டீட்டெயில் எப்படி தெரிஞ்சிச்சு? இது ஒரு 5 நிமிஷம் முன்னாடி சொல்லிருந்தாலும் எஸ்கேப் ஆயிருக்கலாமே. டேய் மாமா, வாடா. டேய் பேய் பொம்மை, ஃபார்மல் சட்டை, ஃபார்மல் பேண்ட், கூலிங் கிளாஸ் கலக்குற மாமா. அதனால உன பக்கத்துல கோமத்தோட வர முடியும்? அட அது இல்லடா கல்யாணராம. கல்யாண ராம்லாம் கிடையாது, ஒன்லி கல்யாண். இதை சொல்லு. ஒன்லி கல்யாண். இப்ப எதுக்கு பஸ் பிடிச்சு வந்த? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, ஊர்ல 2 பேரும் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருந்தோம்ல. இப்ப மந்த்லி 1 lakh. அதான் உனக்கு டிசிஎஸ்ல வேலை கிடைச்சிச்சு. எனக்கு பொறாமலாம் ஒண்ணும் இல்லடா. ஆனா எங்க அம்மா தான் பொன்னமாக்க பையன் டிசிஎஸ்ல வேலை பாக்குறான், பொன்னமாக்க பையன் டிசிஎஸ்ல வேலை பாக்குறான்னு சொல்லி கான் டேத்துது. உன் குடும்பத்துக்கு என் மேல பொறாம தான்டா. அதுக்கு தான் பியூட்டிஃபுல்லா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன். யாரா குட்ட போட்டேன். யாரா குட்டி போட்டுதா? எங்க வட்டி தான் குட்டி போட்டுச்சு. அட லூசு, அண்ணன் நான் இருக்கேன், கவலைப்படாத. நீ பார்த்த வேலை தான்டா இவ்ளோ தூரம் வந்து நிக்குது. நீ வாங்கின கடனுக்கு நான் ஏன்டா பலியாகணும்? இங்க பாரு, அவன் கூட தான் குடும்பம் நடத்தணும்னா அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். அப்படிலாம் பேசாத ராஜா. சும்மா எல்லாம் சாக மாட்டேன்டி. உன் பேரை எழுதி வச்சுட்டு தான் சாவ. சென்னைக்கு போய் ஜாலியா ஊர் சுத்தலாம்னு நினைக்காத. நீ மட்டும் இங்க பணத்தோட வரல, போலீஸ் பணத்தோட அங்க வரும். அப்போ உன் தங்கச்சி பிரச்சனைக்கு வரல, உன் தங்கச்சியால உனக்கு எந்த பிரச்சனை வந்துட கூடாதுன்னு நீங்க வந்துக்கிற. நான் பண்ண தப்புக்கு என் தங்கச்சி பலியாக கூடாதுடா. அப்ப நான் சாவணுமா? இப்ப எதுக்கு வந்த நீ? மச்சான், எனக்கு ஒரு 25 lakhs பர்சனல் லோன் கிடைச்சா அடுத்த பஸ் பிடிச்சு ஊருக்கு போயிட்டே இருப்பேன். 25 lakhs? என்னடா பர்சனல் இந்த 10 ரூபாய் காயர் மாதிரி கேக்குற? டேய், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற, 25 ரூபாய் லோன் கொடுக்க மாட்டாங்க. டேய், அதெல்லாம் கொடுக்க மாட்டானுங்கடா. இங்க பார், தை மாசம் வர கல்யாணத்தை வச்சுக்கிறேன். 7 லட்சம் ரூபாய் லோன் கட்டது உனக்கு எது கல்யாணம் ஆச்சானுங்கடா? கல்யாணம் பண்ண உனக்கு வெக்கமா இருக்கு. யாரா பொண்ணு? விட மாட்டான் போல்தே. இது பொண்ணு செங்கமலம், ஹோம் டவுன். நம்ம மேஸ்திரி பொண்ணு பஞ்சிமத்த மாதிரி இருப்பாளே. பஞ்சிமத்த மாதிரி இருப்பாளா? ஊர்ல எல்லாம் கூப்பிடுவாங்களா? ஊர்ல எல்லாம் கூப்பிடுவானா? இல்லடா, சப்ப மூஞ்சின்னு கூப்பிடுவாங்க. அது விடு. டேய், எந்த மூஞ்சி என்னடா? நமக்குலாம் எவன்டா பொண்ணு கொடுக்குறன்னு வரான்? ஏதோ ஐடில வேலை செய்யறேன்னா எங்க அப்பா ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கொடுக்குறான். அது பொருள் உன் குடும்பத்துக்கு. இந்த 500 rupees மெரினா பீச்சில் சுண்டல் வாங்கி சாப்பிட்டு ஊருக்கு போடா. நம்ம நட்பை கேவலப்படுத்திட்டல. வர 500. ஏண்டா நீ இருக்கிறது நம்பி தானே இந்த ஊருக்கு வந்தேன். என் நிலைமையில நீ இருந்தா விட்டு போயிருப்பேனா? ச்சே, 10ஆம் கிளாஸ்ல நெட் சென்டர் கூட்டிட்டு போவாட்டி இந்த சாஃப்ட்வேர் வேலை உனக்கு கிடைச்சிருக்க மாட்டா? நீ எதுக்கு நெட் சென்டர் கூட்டிட்டு போனேன்னு ஊருக்கே தெரியும். எங்க அப்பா அம்மா என்ன அடியாச்சாங்க தெரியுமா? அது விடு மச்சான். இந்த 25 லட்சம் இல்லாட்டி நான் ஊர் பக்கம் போவே முடியாது. இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன வேணாலும் பண்ணுவேன். ஷுவர்? ஷாங்கி ஃபாஷி. டேய், என்னடா இத்தனை பொண்ணுங்க? இங்க மட்டும் இல்ல, ஒயின் ஷாப்ல அவங்க தான் இருக்காங்க. ஹாய் ஆன்சிகா. ஹாய் கல்யாண். ஊர்ல ஒரு ஆயா கூட நம்ம மதிக்காது. அவன்டா உங்களுக்கு பிடிக்காதே. ஹாய் கல்யாண். ஹாய் ஆஷா. சிகரெட் பாக்கெட் எடுத்து பாரு மாரே. Thank you. ஆபீஸ்லயே தம்மா? ஆமா மச்சான், இது என்ஆர் கம்பெனிடா. டென்ஷனாவே இருப்பாங்க, அதனால தம் அடிப்பாளுங்க, தண்ணி அடிப்பாளுங்க, போதையில போய் அவங்க வீட்டுக்கான போட்டு அடிப்பாளுங்க, அம்மிகள் தூக்கி அவங்க மண்டையில போட்டு சாவடிப்பாளுங்க. கேட்டா ஃபெமினிசம்னாலுங்க. இப்போ இதான் மச்சான் நம்ம சொசைட்டி. டேய், எப்படி இந்த ஆபீஸ்ல எனக்கு வேலை வாங்கி குடுறா ப்ளீஸ்டா. ஓஹோ, Good morning TL. கேக்கல. Good morning TL. Hi TL. கேக்கல. Good morning கல்யாண். Good morning TL. Hello. Hi TL. Good morning TL. கேக்கல. Good morning TL. கேக்கல. Hi கல்யாண். கேட்டிச்சு. ஹலோ. டேய், கரகையா. தச்சி, போடி, உனக்கு லீவ் இன்னைக்கு. அந்த புதுசுல வாயை போலங்கறான். வாடா. என்ன ஸ்கூல் பையன் பீஸ் கட்டாத மாதிரி நிக்கிறான்? ஏன்டா வெளியே நிக்கிற? வாடா, வா உட்காரு. அது ஏன் சாரு? ஓ, எழுந்து போடா. ஏத்தாப்புல உட்கார். சாரிடா மச்சான். வந்தவனே நம்ம சேர்ல உட்காரு. சபா, ஏசி கம்மியா இருக்கு. டேய், அது என்ன தொங்க போட்டுங்கற? இறங்கடா கால. என்ன கிழிச்சிட்டு இப்ப கால் மேல கால் போட்டுங்கற? டிஎன் எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். பார்த்தல்ல, நான் இல்லனா இந்த கம்பெனில வேலையே நடக்க தெரியுமா? மேக் 12 inch என்னடா டூல்ஸ்டா? ப்ராஜெக்ட் ஏதோ வெத்தலை டப்பா வச்சு பண்ணிட்டு இருக்கான். ஓ, ராஸ்கல் ராய்டு வந்து லாக் ஆயிருக்கு. ஷட் அப். எவரிபடி கிளாப்.
பான் மசாலா வாட் இஸ் திஸ் கல்யாணம்னா கல்யாணம் தான். என்னடா சேட்டு வீட்ல வச்சுதா டிஎல் இது ஹெச்ஆரோட ப்ராஜெக்ட். அது மட்டும் இல்லாம இது ஒரு மான சம்பந்தப்பட்டதான். தாமால் தட்டு கட்டி தொங்க விட்டாலே அவன் மானத்தை காப்பாற்ற முடியாது. இது எதுக்கு இவ்வளவு நாளா வச்சிருந்தான் அவன்? சொல்லல கல்யாணம் வந்த வேலை முடிஞ்சிரும். ஷட் அப். வாங்கடியே லஞ்ச் பிரேக். கண்டுபிடிச்சான் போல்து நம்மள கல்ட்ரா கண்ணாடியா கல்ட்ரா கண்ணாடியா சரிடா. ஏன்டா டிசிஎஸ் ஐடி சர்வீஸ்லாம் சொன்னியடா? அப்பா இப்பவும் சொல்றேன் டிசிஎஸ்எஸ் கம்பெனி தான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஐடி கம்பெனி கிடையாது. என்ன திருட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ். திருட்டு கன்ஸ்ட்ரக்ஷன். அது என் கம்பெனி பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வா வாப்பா. திருட்டு வழக்கு பில்டப் வேற. எல்லாம் பாக்குறாங்கடா. எறா கையா அங்க பார் எல்லாம் நிலத்தை வித்து பச்சவங்க இன்ஜினியர் ஸ்டூடெண்ட். அவன் படிச்ச படிப்புக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல வேலை போட்டு கொடுத்துக்கிறேன். நாடா அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்ட் ஒர்க் சாப்பாடு ஒர்க். கம்ப்யூட்டர் திருடுவானுங்க, லேப்டாப் திருடுவானுங்க, அக்கௌண்ட் ஹேக் பண்ணுவானுங்க, ஃபாரின்ல இருக்கிறவனோட ஏடிஎம்ல இருக்கிற காசு திருடுவானுங்க. எல்லா திட்டு வேலையும் நான் சொல்லி கொடுத்துக்கிறேன் தெரியுமா? இதுதான் கார்ப்பரேட் திருட்டு. எஸ். ஏய் அப்பா எங்கடா இருக்கறாரு? அவர் ஜெயில இருக்காரு. குட். ஜெயிலியா? ஆமா பழைய எம்ப்ளாய் அவரு. இது என்னது? மெக்கானிக்கல். பைக் திருடுறது, கார் டோர் உடைக்கிறது, இன்ஜினை புடுங்கிறது எல்லா வேலையும் இங்கதான் நடக்கும். அங்க பார்த்தல சைலன்சர் கத்தி படத்துல தளபதி சண்டை போட்டு அப்படி வச்சாரு. டப்பு நம்ம பையன் தூக்கி நான் தொச்சினுக்கிறான் பார். இதான் மை ஜாப். எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன். அதாவது டிவி, மொபைல், ஏசி, ஓசி எல்லாமே. எல்லா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஒரே இடத்துல வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டு கேவலமா திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க. வெளியில நீங்க வேலை கொடுத்து அவனுங்க ஏன்டா இந்த வேலை செய்ய போறாங்க? திருட்டு வேலை செய்யற நீ கருத்து சொல்லாத போடா. தமிழ்நாட்டுல யாருமே கருத்து சொல்ல முடியாது. வாடா அடுத்து பார்க்க போற டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். என்னது? சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். அல்லின்னு வருது ஆன்லைன்ல போட்டுருவானுங்க. பேப்பர் என்ன டிஷ்யூ பேப்பர் கோமியம் இந்த கழுத்துல தொங்க விட்டுக்கிறிய இதுவும் நம்ம ப்ராடக்ட் தான்டா. உன்னை நம்பி ஊர்ல இருந்து வந்து பாரு. நான் உன்னை வர சொன்னாடா? ஊருக்கு கூட வச்சுக்கிறேன். இதான் மச்சான் நானு என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடி இப்படி தான்டா இருக்கேன். ஹெச்ஆர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. வரேன்னு சொல்லு போ. டேய் அந்த அண்டா என்ன கூப்பிடுறான் வா போலாம். நான் வரல போடா. டேய் மதிய மேல அவன் சாப்பிட்டானா பொந்த கோழி மாதிரி பண்ணா. அந்த கேப்ல வேலை வாங்கி தரவா? என்னால திருட்டு வேலை பண்ண முடியாது மச்சான். ஏன் மனதியா ஒரு திருட்டு லேப்டாப் பாஸ்வேர்டு ஓபன் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா? நீ எல்லாம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வேற சொல்லிக்கிறேன். இதுல ஐடிஐல போய் கோடிங் எழுதிட்டாலும் எல்லாரும் போங்க போங்க கிளம்புங்க போங்க. ஹாய் கல்யாண் போய் லேட்ரா. சீக்கிரமா வந்து நீ என்ன போடுங்க போடா. டேய் மச்சான் வாடா போடா. நான் வரல போடா. ஆட போடா. சார் வா. மணி மணி என்னாச்சு? வாட்ச் நின்னு போச்சு. ஏய் இங்க பாரு மணி 10:30 ஆச்சு. ஆபீஸ்க்கு ஒரு நேரமா அது? கரெக்டான ஆபீஸ்னா கரெக்ட் டைம் வரலாம். இது திட்டுக்கோட்டை ஆபீஸ் தானே எப்போ வரேன் சார்? நல்ல நேரம் பார்த்து வரேன் சார். கீழே போட்டுறது கீழே போட்டுறது. ரொம்ப பழசு பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஓயரப்பா அது மூஞ்சில கட்டுறது இல்ல சார். இந்த மணியை வச்சு அந்த சேட்டு எவ்வளவு மணியை சேர்த்தான் தெரியுமா உனக்கு? அவ்வளவு பணம். கிளாஸ் பேக்லாம் நிறுத்து. இப்போ என்ன எது கூட்ட அது மட்டும் சொல்லு. அக்னி குஞ்சுன்னு ஒரு ஃப்ரெண்டு. அக்னி குஞ்சா? மினிஸ்டர் ஒரு பெரிய ப்ராஜெக்டோட வர்றான். அவனை அப்படியே அமைக்க அங்க வந்தா பாரு. இது கட்சி ஆபீஸ்லடா, ஐடி ஆபீஸ். அடக்கம் சகோ சகோதரத்துவமே சக உதிரமே சமத்துவமே. வணக்கம் ஐயா. மினிஸ்டர் அக்னி குஞ்சு. இவர் பேரை வச்சே தெரிஞ்சிருக்கோம் இவர் எப்படிப்பட்டவர்னு. பொம்பளை பொறுக்கியை பார்த்துருப்பீங்க. ஆனால் பொம்பளைன்னு எழுதின பேப்பரையே பொறுக்கி வாயில போகிற அளவுக்கு பொம்பளை பொறுக்கியை பார்த்துருக்க மாட்டீங்க. என்ன முடியாது போ. வாடான்னு சொல்றல. வாங்க வாங்க வாங்க. சார் பாரு சார் இருக்கீங்க. நல்லா இருக்கேன். டிஎஸ் பாலா வர மாட்டீங்க. ஆமா சகோ. இது கட்சிக்கு நிதி எதுவும் கேட்டாத சகோ. வியாபாரமே இல்ல சகோ. நான் அதுக்கு வரல சகோ. அன்னை ஒரு முக்கியமான படத்துல நடிச்சிட்டேன் சகோ. வாழ்த்துக்கள் சகோ. ஆமா சினிமால தானே அரசியல் போவாங்க. நீங்க எப்படி உள்டாவா? படம் எப்ப ரிலீஸ்? படமே ரிலீஸ் ஆக கூடாது. அதுக்குதான் உன்னை பார்க்க வந்தேன். என்ன சகோ சொல்றீங்க? பலான படத்துல நடிச்சு வச்சிட்டேன். சென்சாரே கிடையாதாப்பா? இதுக்கெல்லாம் சென்சாரே தேவையில்லை. அப்படியே ரிலீஸ் பண்ணிடுவானுங்க சகோ. தெற்கு மண்டலம் வீக்கா இருக்குன்னு ஸ்ட்ராங் பண்றதுக்காக குற்றாலத்துல ஒரு அரசியல் மீட்டிங் போட்டோம்பா. அங்க மத்திய மண்டலத்தை சேர்ந்த ஒரு ஃபிகர் வந்துச்சு. அதை அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு half an hour டேட்டிங் போனேன். நாங்க ஏதோ கூட்டணி பத்தி பேசிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு வடக்கு மண்டலத்துல இருந்து ஒருத்தன் வந்து அதை வீடியோ ஷூட் பண்ணி 10 லட்சம் ரூபாய் கேட்டுட்டு இருக்கான்பா. உங்களுக்குலாம் 10 லட்சம் ரூபா ஒரு பேட்டா? அப்படியே மொத்த கேஸை மூஞ்சில விட்டு எரிய வேண்டியதானே? ஏன் சகோ நீங்க வேற 10 லட்சம் பிளஸ் ஜிஎஸ்டி தரணும் ஒத்துக்கிட்டேனே. அப்புறம் என்ன? இன்னைக்கு நான் மினிஸ்டர் இன்னும் 6 மாசத்துல துணை முதல்வர் ஆகலான்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. துணை முதல்வரா? ஆமா சகோ. அப்படி துணை முதல்வர் ஆகும்போது இவன் கல்ல போட்டு என்கிட்ட எக்ஸ்ட்ரா பிரிண்ட் இருக்குன்னு டெய்லி உன்னை கவுத்துருவேன்னு மிரட்டினா நான் எங்க சகோ போவேன்? அப்புறம் கவுன்சில் கூட ஆக முடியாது சகோ. ரொம்ப கேவலமா இருக்கும். ஆமாப்பா. கேவலமா. எப்படியாவது உன் பசங்களை வச்சு தடையுமே இல்லாம பண்ணுப்பா. அதான் ஏதோ சொல்லுவாங்களேப்பா, ஏதோ உங்க தொழில்நுட்ப வார்த்தையில ஏதோ சொல்லுவாங்களே, ஒர்க் பண்றதா? ஓகா. ஓ ஹேக்கா? அதேதான். இது நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஒரு பிசுறு கூட வெளியே தெரியும். இவெல்லாம் ஒரு மினிஸ்ட்ரி உனக்கு ஓட்டு போடுறோம். தம்பி யாரு? அது நம்ம
ஆமா தம்பி யாரு? உனக்கு தெரியாதா? 2+1 3 அட ஒண்ணு இல்ல சார், இருங்க. யாருப்பா சொல்லுப்பா. சார் அவன் என் பாய் ஃப்ரெண்ட் சார். இது என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சார். நியூ அப்பாயின்மெண்ட் நம்ம கம்பெனிக்கு. என்னது நியூ அப்பாயின்மெண்ட்? இங்க பாரு, இதுல என்ன சேர்க்காத. டேய் உன் தங்கச்சி கல்யாணம் நித்தரமா வேணாமா? அதுக்கு அப்ப கம்பெனி ஒரு HR இன்டர்வியூல ஒரு ஆக்டிவிட்டி டெஸ்ட் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு குரூப் டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். எதுவுமே இல்லாம எப்படி சார்? பையன் வந்து விருச்சிக ராசி, தனுசு நட்சத்திரம், அரவான் கோத்திரம். அப்ப சரி. டேய் சகோ, நீயே ஐடி லுக்குல இல்ல, தலைக்கு தேங்காய் தேடி தெரு தெரு அலையற மாதிரி இருக்க. நீ அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தியா? சார் உங்க படம் 7 முறை நான் பாத்துக்கிறேன். செம்ம மூட்ல இருப்பீங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டுமா? எல்லாரும் பார்த்தாங்கப்பா. பார்த்தா நியூஸ் போட்டு ஆபீஸ்ல அழுது ஒப்பாரி வைக்காதீங்க சகோ. அவன் தான் உங்களை அழிக்க போறவன். ஓ அப்படியா? தெய்வமே, ஐடிக்குன்னு பிறந்த சிங்கமே, என் தங்கமே, தயவு செய்து எனக்காக அதை கம்ப்ளீட்டா அழிச்சிருங்க. சரிங்க சார், ஓய்ச்சி விட்டுறோம். போலாமா? உன்னை வேலை தானே கேட்டேன், அதுக்குன்னு திருட சொல்ற? ஊர்ல எனக்குன்னு ஒரு மரியாதை கிடையாது. இங்க பாரு, கேவலமா பேசுற. பின்னடா ஊர்ல நீ என்ன தொழிலதிபரா? இல்ல, நீ வாங்கின கடனுக்கே உன் தங்கச்சி அடமான வச்சுட்டு வந்தாங்க. உனக்கு 25 லட்சம் ரூபாய் வேணுமா? அதுக்குன்னு திருட சொன்னா மச்சா, எதில் தான் திட்டு இல்ல. இது எடுத்து பாறா. இது என்ன ரேட்னு பாறா? 570. ஆனா 650 ரூபான்றான். இந்த பாட்டில் 10 ரூபா, ஆனா 30 ரூபான்றானே. புரியுதா? இதோ இப்ப குடிக்கிறிய, இது ஒரிஜினல் டூப்ளிகேட்டா? இதோ இருமுறை பாத்தியா? இந்த இருமலோட நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனா கொரோனா பாசிட்டிவ்னு சொல்லி கண்டுபிடிக்காத மருந்த கண்டுபிடிச்ச சொல்லி வாயில இஞ்சி பால் ஊத்திடுவான். இதனால பல நாள் சோறு இல்லாம இல்ல. என்னப்பா சொல்றீங்க? நானே எவ்வளவு இஞ்சி பால் குடிச்சிட்டேன். குச்சிக்கிறானு பாரு. தெரிஞ்சு அடிக்கிறது மட்டும் திட்டு கிடையாது, தெரியாம அடிக்கிறது திட்டு தான். நல்லா யோசி. என்ன சைடு சொன்னோம்? என்னப்பா புது வைரஸ் வந்துச்சேன்னா மாஸ்க் பண்ணுங்கிற? கொரோனா இல்லைன்னு எனக்கே தெரியும். எங்க ஹவுஸ் ஓனர் இங்கிட்டு தான் சுத்திட்டு இருப்பான். அவனுக்கு பையன் தான் இந்த மாஸ்க் போட்டிருக்கேன். இப்ப எல்லாம் கடைக்காரனை சமாளிக்கிற இந்த மாஸ்க் தான். வட்டுமாத்தல பாத்தியா எப்படி டுஸ்டா வேலை பாக்குறானுங்கன்னு? 10 மணி கடையை மூடுறதுனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அமௌண்ட் சில்லற. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல மூடிடுறேன். அது சரி, இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்பீர் கேட்டாரு, கொடுத்து அனுப்பிச்சிரேன். அனுப்பிச்சிரேன் சார். ஓகே. டேய் குடிச்சமா கிளம்பணுமான்னு இருக்கணும், சரியா? சார் எவ்வளவு தேர்ச்சு? 7 ரூபா. முக்குல நிக்கிறேன், வா அடுத்த கலெக்ஷன் வந்தாண்டே. பார்த்தல சட்டமே சில்லறை தாண்டா வரணும் போகுது. மாலை வர போட்டிருக்காரு மச்சான். என் கண்ணை திறந்துட்டடா. நான் கண்ணை தந்தனும் மூக்க தந்தனும். இதுக்கப்புறம் நம்ம மூஞ்சி தாண்டா பிடிக்கணும், புரியுதா? ஏய் பெத்த மூஞ்சி சொல்லுப்பா. தமனா மூஞ்சி மூஞ்சிய பத்திலாம் நீ பேசுறியா? தப்புதான்பா. கொடுங்கப்பா கொடுங்க. பண்றதெல்லாம் சேட்டர் ஃபீலிங் வேற. இது ஆர்டிஸ்ட் இல்ல, அந்த படம் தானே இது. ரொம்ப நன்றிப்பா. கால்ல விந்தீங்கன்னா 10-12 கொடுத்துருவாரா? டேய் அவன் அழுது பார்த்தா தெரியல கொடுப்பாங்க. என்ன 10-12 அண்ணன் அசிங்கப்படுத்துறீங்க? அதுக்கு மேலேயே தரேன். எறாத பாக்ஸ 18-40 ஆளுக்கு ஒன்னு எடுத்துங்க. அமௌண்ட விக்கிற வண்டி பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அரசியல்காரன்றது காட்டா மத்தியாம எது வேணாலும் அண்ணன் வந்து பாருங்க. ஹாய், ஐ அம் ரேஷ்மா. ஆட ஊடு உட்கார்மா. ஏய் கோல் டீ ஆர் காஃபி? நோ தேங்க்ஸ். என்னோட கம்பெனி நீங்க ரிசீவ் அனுப்பிச்சிருக்கீங்க, நீங்க டேலண்ட் காயா தான் யா கண்டிப்பா சார். C++, பைத்தான், ஜாவா எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜும் ஸ்ட்ராங்கா தெரியும் சார். HSCL 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கு. HSCL அந்த 3 கிலோ பிளாஸ்டிக் கிடைச்சது. டேய் Facebookல பார்த்தேன் மச்சான். டேய் ஒரு MD பக்கத்துல வச்சு இன்னொரு MD அசிங்க பார்த்தாத. சுமாரா வாயச்சனே. சார் யார் சார் இவரு? மை அசிஸ்டன்ட். என்னோட கம்பெனி பார்ட்னரும் கூட. பார்ட்னர். சார் திஸ் இஸ் மை ரெஸ்யூம். நல்ல படிப்பான். பூர்வீக ஆங்கிலோ இந்தியன். படி. போட்டோலயும் அழகா தான் இருக்குது. என்னமா நீ சொன்னதானே தெரியுது? சொன்னல இங்கிலீஷ்ல. ஹே ஹாய் பிரியா. காஃபி ஷாப்ல தான் இன்டர்வியூவா? ஆமா. ஓகே ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நல்லா பண்ணு. யூ ஆர் ஆயில்மேன். அது அப்பாயின்ட்மென்ட் முந்தோம். சார் அவங்க இன்டர்வியூக்குலாம் வரல. ஷீ இஸ் a டாக்டர். இருந்துட்டு போட்ட ரேஸ்மா. காலைல இருந்து சாயங்காலம் வரை நம்ம ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டோம். 6 மணிக்கு மேல ஹாஸ்பிடல்ல தந்து எவனா சாவடிட்டேன்னா ஓகே தானே? ஷட் அப்பா. இவனுங்களா உன்னை இன்டர்வியூ எடுக்கறாங்க? நம்ம ஒரு MD னு கூட மரியாதை பேச. சாரியா, அப்பா கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அர்ஜென்ட்டா நான் கிளம்பணும். ஆக்சுவலி ஒரு நிமிஷம். என்ன தெரியல? ஐடி நம்பர் M202526, ஹைட் 56, weight 62, பிடிச்ச ஃபுட் பர்மா ஃபுட், பிடிச்ச இடம் மகாபலிபுரம், பிடிச்ச ஆக்டர் தல அஜித் குமார். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி? நான் உங்க ஹஸ்பண்ட். வாட்? ஹஸ்பண்டா வர வேண்டியவன். தமிழ் மேட்ரிமோனி ஐடி நம்பர் M202026, பேரு ஸ்ரீதர் அண்ட் பிசினஸ் எரா பண்ண. எரா பண்ண சொல்லிருக்க கூடாதோ? சாரி அன்னைக்கு உங்க ப்ரொஃபைல லைக் பண்ணேன். அது இல்ல, பட் அந்த பிசினஸ் எனக்கு பிடிக்கல. அந்த பிசினஸ் நானே விட்டேங்க. இப்ப எல்லாமே மாறிச்சு. ஐ அம் இன்டு TCS's டெக்னாலஜிஸ். நீங்க ஐடில வர்க் பண்றீங்களா? எஸ், TL டீம் லீடர். ஓகே டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட்.
ஆல் தி பெஸ்ட் இருக்குங்க. கண்டிப்பா நல்ல பொண்ணு கிடைப்பா. அதான் இன்டர்வியூ முடிச்சிட்டியா? அது உண்மையான ஐடி கம்பெனி நினைச்சின்னு டஸ்ட் புஸ்ன்னு பேசினுக்குது. ஆனால் தான் ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிறேன். ஆமா நீ என்ன இன்டர்வியூ எடுத்தீங்க? ஒரே லவ் ஃபீலிங்ஸ் மச்சான். அது என்னடா உங்களுக்கு பார்த்த ஃபர்ஸ்ட் சீனே லவ் வருது? டேய் நேத்து ஒரு டீம் லீடர்னு கூட பார்க்காம அடிச்சு தள்ளி விட்டு எங்கடா போன நீ? அந்த பொண்ணு நேத்து தான கீழ பார்த்தேன். பார்ட்னர் அந்த பொண்ணுக்கும் எனக்கும் நீதான் மாமா. புரிஞ்சிக்காம பேசாத பார்ட்னர். யார் நானு? உன்னை பார்த்தா உன் தங்கச்சி கல்யாணம் தெரிஞ்ச வந்த மாதிரி தெரியலையே. நீ முதல்ல கல்யாணம் பண்ணி போல இருக்க. டேய் அது என்ன பாருங்க கீழ போடு. ஹலோ எவரிபடி. செருப்பால அடிவனே. எது பேசினாலும் குறுகுல வராம. உனக்கு எனக்கு பேச்சு இல்ல. நான் ப்ரோ கிட்ட பேசுறேன். ப்ரோ சொல்லு ப்ரோ. நான் ஒரு புதுசா மேட்டர் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னடா இது? இது ஜிபிஎஸ் ட்ராக்கர் லொகேஷன் காட்டி கொடுக்கும். நான் இது என்னம்மா? இல்லடா இந்த ஓலா ஊப்பர்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதானே சொன்னேன். அந்த ஓலாவா? இந்த ட்ராக்கர் வச்சு என்ன பண்ணலாம்னா கல்யாணத்துக்கு நகை வாங்கிட்டு போறவங்க இல்ல பேங்க்ல பெரிய பெரிய அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிட்டு போறவங்க இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கார்ல தான் வருவாங்க. இத அவங்க கார்ல செட் பண்ணிட்டோம்னா செட் பண்ணா டிரைவர் எடுத்துட்டு நம்ம கண்டுபிடிப்பு ப்ரோ. நான் ஐடியா பண்ணி கூப்பிடுறேன். வந்துரு பார்ட்னர். என்ன மச்சான்? ஜிகி வெல் டன் மச்சான். உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சிக்னலா போய் கீ செயின் வைக்கிற பத்தியா? ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் மாமா. மாஸ் பார்ட்னர். டேய் லூஸ் பார்ட்னர். சொல்றேன் கேட்டு தொலை. அந்த ஆம்புலன்ஸ்கார அந்த பொண்ணு 8 மணிக்கு இங்க தான் வரும்னு சொல்லிருக்கான். இங்கயா? எப்படியா அந்த ஜிபிஎஸ் போட்ட கீச்சன் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருன்னு வெச்சுக்கோங்க. அந்த பொண்ணு இங்க வரா இங்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ணி செட்டில் ஆயிடலாம் மச்சான். ஜெயின் விக்கிற பையன் மாதிரி வாடான்னா ஜெயின் விட்டு பையன் மாதிரி வந்துங்கற. காலை மண்டை காலை. இறா பேண்ட் கீச்சு விட்டுலாம். இங்க பாரு 30 செகண்ட் தான் இருக்கு. எப்படியா அந்த கீச்சன் எடுத்துட்டு போய்ட்டு அந்த பொண்ணு கிட்ட வித்துரு வந்துடலாம். செல்லம் அக்கா வித்துறா. அக்கா ஒரு கீச்சன் வாங்கிக்கோக்கா. பையன் சூப்பரா நடிக்கிறான்டா. நம்ம விட பெட்டரா தான் நடிக்கிறான். அது 3000 வருது ரொம்ப சந்தோஷம் மச்சான். நீ சேர்த்து தாண்டி சொன்ன. வா கூட்டத்துல போய் கேட்போமா? கண்ணு தெரியாதுக்கா. லோகத்துல இந்த மாதிரி பசங்களை பாக்கறச்சே ரொம்ப கஷ்டமா இருக்குடே. ஏய் கால்ல விடா. ஏய் கம்பி கால்ல எல்லாம் விழக்கூடாது. வாங்க. ஐயோ யாரா? ஏய் அம்பே இத புடுறா. அத குடுறா. ஐயோ புடிங்கிட்டான்டா அவன். ஏண்டே எதையா வாங்கிட்டா வந்து எப்படி வேணும்? ஆசையா வாங்கி கொடுக்குறேன். வெச்சுக்கோ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூனா. சாவி என்ன டேபிள்ல இருக்குது. இடுப்புல இருக்குது. என்னடா பண்றது? சார் நான் அதுக்கு பதிலா உங்களுக்கு 3 2 இன்னும் நிறைய ஆஃபர்ல கொடுங்க சார். ஏன் ஆத்துக்காருக்கு அது புடிச்சு போயாச்சு. ஏய் சிக்னல் போட்டாச்சு. நகர்றா. அந்த பொண்ணு கிட்ட தான கொடுக்க சொன்னேன். புடிங்கிட்டாங்கனா. ஏ லைஃப் நீ என்ன இருக்கே. இப்போ எதுக்குடா புலம்பற? அத்த சிக்னல்ல போய் பிடிக்கலாம். போடா. வா ஏறு. ஏறு வண்டியா. அப்படியே புடிச்சிடு. ஓகே நான் பாத்துக்கிறேன் பேபி. போடா. பின்னாடி வரவா என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. 20 இயர்ஸ் பேக் நான் பண்ண தப்பை இப்ப அவனோ பண்றான். கொழுப்புதான். நான் பார்வையே சரியில்லை. என் இடுப்பு ஊத்து பாக்குறானா? அப்படி ஒண்ணு உனக்கு இருக்கு. உன் இடுப்பெல்லாம் ஏண்டியே பாக்க போறா. பேசாம மூடிட்டு வா. நானே பர்மிஷன் இல்லாம ஆத்துக்காரி இடுப்ப தொட்டது இல்ல. மச்சான் சிக்னல் இறங்கு. வந்தா போடா. மச்சான் வாங்கிடுவால. இன்னும் 4 சிக்னல் இருக்குதுல எப்படியாவது வாங்கிடுவாடா. ஃபாலோ பண்ணிட்டு வாங்க பாரு. எங்க அம்மா கொத்து கண்ணு தெரியாதுக்கா. ஏய் உன்னை போன சிக்னல்ல தானே பார்த்தேன். கா நான் சிக்னலா நீ விக்ரவன் தான்க்கா. ப்ளீஸ் ஒன்னு வாங்கிக்கோக்கா. அது எப்படி அந்த சிக்னல்ல இருந்து இந்த சிக்னலுக்கு வந்த? கா 10 ரூபாய் கீச்சன் வாங்குறதுக்கு 10 கேள்வி கேக்குற. இப்போ நீ வாங்கல அடுத்த சிக்னல்லையும் என்ன பாப்ப. கா இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. ப்ளீஸ் வாங்கிக்கோக்கா. சரிதா. Hey, where is your boss? There. சொல்லுமதா. என்ன பண்ணிட்டு இருக்க? அது கால்வாசி பணத்தை ரெடி பண்ணிட்டமா? கால்வாசி பத்திரிக்கை அவன் கொடுத்துட்டான். நானும் கால்வாசி லெட்டர் எழுதிட்டேன். நான் வேணா எழுதின வரைக்கும் அனுப்பிட்டா? இங்க பாரு. கம் ஆன். சும்மா பணத்தை ரெடி பண்ற வழியை பாரு. சமாதானம். அவர்தான் போறாரு கூடவே போறேன். நம்ம ப்ராஜெக்ட் வேற ஒருத்த கையில மாறிட போதியா? டேய் அண்ணதானா அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? நம்ம எடுக்கிற ப்ராஜெக்ட் ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? தத்துவம் தூக்குவோம். நம்மளால இந்த ப்ராஜெக்ட் எடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு போய் நம்மள ரிவீட் அடிச்சிருச்சு. இவனுங்கெல்லாம் பிள்ளாக்க பசங்கடா. கண்ணாடி கூண்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கருப்பு பொட்டி தட்டுறவனுங்க. இவனுங்களே அந்த பேய் 4 ரிவீட் அடிச்சாண்டா சரிப்பட்டு வரும். பிளான் பண்ணி 5 லட்சத்தை தூக்குறோம். உனக்கு 2 எனக்கு 2. டேய் நான் அப்ப எனக்கு நீ தான பிரிச்சு கொடுக்குற. அந்த பொறுப்பு உனக்கு இருக்கு. கொடுக்குறேன். டேய் அப்ப பணத்துல என்ன பங்கு இல்லையா? இதுக்கு தான் என்ன ஜெயில தட்டிங்களா? அப்ப நான் எப்ப தொழில் கத்து? ஏய் கால்வாசி எரிஞ்ச கழுகு முதல் பேச கத்துக்கோ அப்புறம் தொழில் கத்து. டேய் பீட்ரூட் பாடி இப்படி வா. யாரா அவனுங்க? உன் பெரியப்பா பசங்க வந்திருக்காங்க பாரு. ஹேய் who are you? how are you? டேய் எந்த கோயிலுக்கு முடி விட்டுக்கற? முண்டகனி அம்மா கோயிலுக்கு. டேய் ஏன் குலதெய்வம்டா இது? அப்படியே அச்சுக்கோ ஒண்ணா மொண்டச்சிங்களா? டேய் அவனே பரங்கிமலை ஜோதியில பதுங்கி படம் பார்க்குற மாதிரி இருக்கான். அவன்கிட்ட போய் ஆயி போயிட்டு யாரா நீ?
ஏன்டா ஸ்மோக்கிங் கார்டு போறானுங்களோ இல்லையோ எல்லா படத்துலயும் நான் போட்டுறானுங்கடா. ஏன் தம்பி ரொம்ப டேலண்டான ஆளாச்சே அப்படி ஆயிட்டாரு அவரு. அவன் அப்படி என்ன ஜோக் அச்சா சரிடா. இவனுக்கு ஏதோ பிளான் பண்றாங்க, வா போய் பார்க்கலாம். ஏய் இவனுக்கு கூட 2 நிமிஷம் பேசுறதுக்கே காண்டாகுது. நான் போய் ஆள் கூட பேசுறேன். அது அவன் கூட பிஸியா இருக்கான். வரல அவனுக்கு ஃபைட் அவனுக்கு. கூலிங் கிளாஸ்லாம் போட்டுறத பார்த்தா பெரும்பாட்டியா இருப்பாங்களே. உங்க கம்பெனி பத்தி எல்லா டீடைல்ஸும் எங்களுக்கு தெரியும். ஏதாவது கூகுளில் சர்ச் பண்ணீங்களா? எங்கேயோ சர்ச். ரொம்ப துமுறா பேசுறாங்க. சரி சொல்லுங்க. கமிங் டு தி பாயிண்ட். வா டாடி. நானும் சார்பேட்டை தான். சுமாரா போட் கிளப்ல ஒரு இண்டிபெண்டன்ட் பங்களூர், தனி வீடு, அதுல ஒரு ஓல்ட் மேன், வயசான ஆளு, அவனை சுத்தி நிறைய மிஷின், அது நடுல ஒரு ஷிப்புனா கப்பல்ல. கப்பல் இப்படி வீட்டுக்குள்ள இருக்கும். அது எனக்கு வேணும். 20 lakhs. 20 lakhs? 20 lakhs. இப்படியாவது சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அடிச்சு வேண்டியதான். பாஸ், அவங்க சொல்ற அட்ரஸ் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அந்த வீட்டுல பேய் இருக்கு. இங்க பாருங்க, பிக் அமௌண்ட், பிக் ரிஸ்க். நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நீங்க பார்த்து. ஏன் சொல்ற இந்த காலத்துல போய் பேய் சாமி நம்புறீங்களா? ஆமா. அப்ப பேயை கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். ஒரு படத்துல ஹீரோ இருந்தா வில்லன் இருக்க மாட்டான். எது இந்த மரதான படத்துல அந்த மாதிரியா? சார் நல்ல டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். உங்க ப்ராஜெக்டோட ஃபுல் டீடைல் கொடுத்தீங்கன்னா 10 and 15 days போதும்ல வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். I'm sorry. I can't wait so long. இன்னைக்கு நைட்டே பண்ணலாம். நைட்டா? யோ பப்புன் ட்ரெஸ் ஒரு நைட் வெயிட் பண்ணனா ஆயிட போறா. திஸ் காய் யாருன்னு தெரியல. பாஸ் இன்னைக்கு நைட்டே பண்ணணும்னு சொல்றான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை. பேய்க்கு ஃபுல் பவர். மட்டன் பிரியாணி என்ன சாப்பிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஆமா பேய்க்கு வர பிடிக்குமே. சார் இல்ல சார் ஒரே பேமெண்ட் 30 lakhs. ஏய் என்னடா 10 ஏத்தி நிக்கிறீங்க? அப்படி என்னடா இருக்குது அது சிப்ல? என்ன டாடி? It has nothing to do with you. நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. Shut the fly up. நத்த ஃப்ரை. அம்மா காட் கிட்ட பேசுறேன். காட் கிட்ட பேசுறேன். நான் கேக்குறேன். சார் நான் எதா இருந்தாலும் என் காட்டை தான் கேட்பேன். நான் கேட்டு வந்தேன். நீங்க பேமெண்ட் மட்டும் கம்மி பண்ணிடுறாங்க. ப்ராஜெக்ட் தூக்கி வாங்க போலங்க. டேய் எங்கடா போறீங்க? எறா அவனுங்க ரகசியம் சொல்லி சத்தமா தான் பேசுவானே கேட்டுக்க. டேய் சட்டை பாஸ் மூச்சை பிடிச்சி 3 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்காரு. காடு கிட்ட போறேன், லாடு கிட்ட போறேன்னு. என்ன பாஸ் நீங்க? நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் சொல்லுங்க சூடா. உன்னை பெத்தாங்களா செஞ்சாங்களாடா? டாடிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாமா? பேலன்ஸ் இல்ல. ஓ மை கடவுளே. டேய் அப்ப நம்ம பேய் யோ வேண்ட ஆரம்பிச்சிட்டான். கண்டிப்பா நம்ம நோட ஆரம்பிச்சிட்டோம். ஆமா ஆமா சரி உத்தரவு கொடுத்துருச்சு. எப்படி கொடுத்துச்சு? விளக்க பாருங்க. என்ன அணிஞ்சிருக்கு? விளக்கம் அணிஞ்சிச்சு. 10 to 10 ராவுக்காம அங்க உட்காந்துருக்கானே அவன் ஷர்ட் பாத்தீங்களா? உங்களுக்கு ராசியே இல்லாத கலர். இப்ப என்னப்பா பண்றது? பணம் முக்கியமா உயிர் முக்கியமா? உயிர் தான் வெரி இருந்தாலும் 30 லட்சம் ரூபாய். அப்ப செத்துறா. மரியாதை கையில பேட் டைம் வந்துருச்சு. இந்த ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சங்கடம். கேன்சல் சொல்லுங்க. கேன்சல் 30 லட்சம் ரூபாய்க்கு உயிரோட சொல்றானே. சார் காட் என்ன சொன்னார்னா என் ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆன் சைட் போயிட்டு இருக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் என்னால பண்ண முடியாது. சிறப்பான முடிவு எடுத்தீங்க பாஸ். உன் மைண்ட் மாறுச்சுனா கால் மீ. ஜானே போடுறேன்டா மாஸ்டர் பிளானு. இப்போ எதுக்கு அந்த ஆள் போட்டா காட்டுற நீ? அவன் கொடுக்குற கமிஷன் வச்சுட்டு என் தங்கச்சி கல்யாணத்தை எப்படி நடத்துறது? இது பாரு, அவன் 30 லட்சம் ரூபாய் ஓகே சொல்லிட்டான். அடிச்சு பேசினா 50 லட்சம் ரூபாய் வந்துருவான். நானும் என் தங்கச்சி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடலாம். நீயும் செங்கமலத்தோட அப்படியே தாய்லாந்து ஆஸ்திரேலியான்னு சொல்லிட்டு ஹனிமூன் போயிட்டு வரலாம்டா. சரி விடு, அது ஏன் பிரச்சனை? உன் பிரச்சனை என்ன? அப்படி வா, இந்த அட்ரஸ்க்கு போ, டீல் பேசிடு. சரி வா போலாம். நான் எப்படி பார்ட்னர் வர்றது? நான் தான் முன்னாடியே நேத்து டீல் வேணான்னு சொன்னேனே. அப்ப யார் போறது? நீதான் பார்ட்னர். நம்ம பாஸோட சாதாரண மூஞ்சிக்கே 30 ஏழு தரேன்னு சொன்னான். உன்னோட முகம் அமைப்புக்கும் நீ போட போற கெட்டப்புக்கும் 30 ஏழு. அவன் மொத்தம் சுத்தி எழுதி கொடுத்துருவாங்க. அதான் உன் ஃபேஸ் வேல்யூ பார்ட்னர். கேட்ச். அவனுக்கு கூட உங்களுக்கு எல்லாம் குட்ரா. டேக் டேக். வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் மேன்? அப்படின்னா உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. எனக்கு 50 லட்ச ரூபா வேணும். டப்புன்னு கூட ஆட்டோக்காரன் வெயிட் பண்றான். டேய் 50 காசு பழத்தை கொடுத்துட்டு 50 லட்ச ரூபா வேணுங்கற லூசாடா நீ? ஏய் நான் பழத்துக்கு கேட்கலடா. நான் செய்ய போற வேலைக்கு தான் 50 lakhs. நீ தேன்னுகிறிய சிப்பு, அதோட ஃபுல் டீட்டெயில் எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேட்ன்றது எனக்கு தெரியும். அந்த வீட்ல போய் எல்லா சர்வீஸும் பண்ணிட்டேன். என்ன சர்வீஸ் பண்ண? வாட்டர் சர்வீஸ் பண்ணிருப்பாம்பா. அந்த சிப்பு எப்படி அடிச்சு தரணும்னு எனக்கு நல்லாவே ஐடியா தெரியும். நான் அடிச்சு கொடுக்குறேன். பாஸ் நீ சரியான குரங்கு வித்த காட்ற பாஸ். இவன் காஸ்ட்லி டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. சூனிய வைக்கிற பொம்மை மாதிரி இருக்கா பாஸ்? ஜர்க்கின கழட்டிட்டு குளத்துல அமைக்க சாவடிங்க பாஸ். ஆளு மண்டைய. டேய் போடா. You can leave now.
பை த பை ஜான் பாஸ் கை கொடுக்காதுங்க, அசிங்கப்படுத்தி அனுப்புங்க. பெரிய ஜேம்ஸ் பாண்டு கை குத்து தான் கிளம்பு. பழம்லாம் பாக்கெட்ல தான்டா வச்சுக்கிறீங்க. இப்ப பாருங்கடா. பாஸ் 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 உள்ள லைட் எடுத்து பாஸ். பாஸ் என்னமா பண்ணிட்டான்? என்னடா பண்ண? ஏய் அது பழம் கிடையாது, அதுல ஒரு சின்னதா ஆட்டோ பாம் செட் பண்ணி வச்சுக்கிறேன். மாமா அதுல எல்லாத்துலயுமே வைஃபை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்க பாஸ் செல்லுல இருந்து ஒரே ஒரு கால் வந்ததுன்னு வச்சுக்கா, அது எல்லாமே வெடிஞ்சிரும். வெடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ருதிகாசன் ஃபுல்லா பரவிடும். அது சிட்ரிக் ஆசிட்ரா. அதான்டா காட்டு மாடு. அது மட்டும் பரவிச்சுன்னா நீங்க எல்லாரும் சின்னுக்கு சின்னுக்கு சின்ன உங்கள்ட்ட பழம் இருக்கு, உங்கள்ட்ட மேஜிக் பண்ற ரெண்டு பழம் இருக்கு. எடுத்துறேன். ஏய் ஏய் எங்கடா கை விட்டுனுக்குறீங்க? இங்க வாங்க. இந்தா உன் ஃபோன் டேக் கேர். இத பண்ண மேஜிக்ல இதோட பெஸ்ட் மேஜிக். உன் கோட்டைக்குள்ளே வந்து உன் செல் அடிச்ச எனக்கு அந்த சின்ன சிப்பு என்னால அந்த வீட்டுக்குள்ள இருந்து எடுக்க முடியாதா ஜான்? இது சும்மா சின்ன டீசர் தாம்மா. அதுக்கு எதுக்குடா எங்க பாஸோட போன்ல போட்டு விட்டா? எனக்கு பின்னாடி பிரச்சனை வரக்கூடாதுல, அதுக்கு தான். பாஸ் தொலைநோக்கு பார்வையில யோசிக்கிறான். நான் எப்பவுமே நேர்கொண்ட பார்வை தான்டா. தலையை டச் பண்றான். இவனுங்களை வச்சு பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடலாம், ப்ராஜெக்ட்லாம் பண்ண முடியாது. ப்ரோ அவர் நம்மள கலாய்க்கிறார் ப்ரோ. Hey guys, it's really shut up. Go get me the money. எவ்வளவு மாமா? 50 லட்சம். என்ன எத்தனை வர சொல்லிட்டான்? வாயின் பரவாயில்ல, இந்த கத்திலே இருப்போம். வீட்டில் போய் எண்ணிக்கிறேன். ஏய் சொன்ன டைம்ல சிப் வரல. ஓ 2 எலுமிச்சை பழத்தையும் அறுத்து ஜூஸ் போட்டுரு. அதுக்கு அவசியம் கிடையாது, ஏன்னா நானும் ஜூஸ் கடை வச்சிருந்தவன் தான். செய்வானாடா இவன்? அதான் இவ்வளவு நேரம் வச்சு உங்களை செஞ்சான்ல. இல்ல செய்வான் செய்வான், சைஸ் பெருசா இருக்கல, நல்லா செய்வான். சூரிய பார்வை அர்ஜுன் மாதிரி போவோம். தம்பி அண்ணா உங்களை கூப்பிடுறாரு. அவனை வந்து வீட்டில் பார்க்க சொல்லு. கல்யாண் தங்கம் 916. ஐயோ பம்பு வாயா. அண்ணா வணங்கண்ணா. என்ன தங்கம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லண்ணா, பைக் பஞ்சர் குடுத்துருக்கிறேன், போட்டிருப்பாங்க, எத்தனை கிளம்பலாம். நான் டிராப் பண்றேன், ஏறு. அட ஏறுப்பா, அண்ணன் வண்டி ரோட்ல நிக்குது, நீ ஏறாம இருக்க. கம்ஃபர்ட் உட்கார், அப்படி வசதியா. தம்பி இந்த கெட்டப்ல அப்படியே ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் வில் ஸ்மித் மாதிரியே இருக்கீங்க. நீங்க கூட ரவி மாதிரியா மாதிரியே இருக்கீங்கண்ணா. ஐயோ என்ன நடக்க போகுது தெரியலையே. தம்பி என்னை பார்க்கவே மாட்டீங்க, ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, பேக்க பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? ஏன் சித்தப்பா வீட்டுக்கு கணேசனுக்கு பிபி மாத்திரை வாங்கி போறேன்னா? யார் அந்த கராரு போவா எனக்கு? ஆமா தம்பி 25. தம்பி பிளஸ் 25 50 லட்சம் உள்ள இருக்கு. Am I right? அக்யூஸ்டிங் கிட்ட மாட்டினா பேக மட்டும் தான் பிடிக்கணும்னு அனுப்பானுங்க. ஆனா இவனுங்க கிட்ட மாட்டினா பேகும் பிடிங்க கொன்னு வாழைத்தோப்புல போச்சிருவானுங்களே. என்ன மைண்ட் வாய்ஸ்ல பேசுறீங்க? மைண்ட் வாய்ஸ் எல்லாம் இல்ல, நான் ஸ்ட்ரைட்டா தான் சொல்லுங்க. என்ன கேட்டுச்சு? இவ்வளவு அசிங்கமா என்ன பார்க்காதீங்க. நீங்க என் வாழ்க்கையில பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்டா தான் உங்களுக்கு சூட்கேஸ் வரும். உங்க சூட்கேஸ் அடிக்க மாட்டேன். இந்தாங்க பிடிங்க. தம்பி இப்போ ஒன்னு சொல்றேன். இப்போ என்ன வேலையை போயிட்டு வந்து தெரியுமா? ஒரு சின்ன கான்ட்ராக்ட்ல ஒரு சைன் பண்ணேன். இதே மாதிரி 6 பேக் உள்ள கிடக்கு. என்ன பாருங்க பாருங்க தம்பி. நானா ஸ்டிக்கர் போட்டு சீட்ல ஓட்டுனது நல்லது பண்றீங்களா இல்லையா? இதுக்கு மறட்டா போடுங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அண்டே நிறுத்து. ஐயோ இவனா? இனிமேல் உன்னை எங்க பார்த்தாலும் பறிமுதல் தான். பார்த்தா நான் பிடிங்கிடுவானே. யோ ஓம் சரவணா. ஏயா ஓம் ப்ரமோஷன் பையில தான் சிஎம் வரைக்கும் மூவ் பண்ணி வச்சிட்டேன்ல, அப்புறம் நான் குறுக்க வந்து வண்டி மறைக்கிறா? ஐயா வண்டியில சைரனே இல்ல, கட்சி கொடியே இல்ல, அதனால தான் மடிக்கிட்டோம். பை எலெக்ஷன் வருது இல்லையா, அதான் மேலெடுத்து உத்தரவு. சிட்டு புள்ள அலாட்டா இருக்கும். ஒரு 10 விசா பட்டோட பணமா பாத்துக்க சொல்லிருக்காங்க. ஐயா என்னையா? ஒரு பருப்பு வியாபாரி 50,000 பணம் வச்சிருக்காங்க. இது 50,000 ரூபாய். ஆமாயா. 50,000க்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கா? டாக்குமெண்ட்ஸ் இல்லையா? அஜிஜோ முதல்ல பறிமுதல் பண்ணேன். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேச சொல்லு. பாவையா பருப்பு வியாபாரி. யார் சார் அது? பேக்க வச்சு மூஞ்சி மறைச்சிட்டு இருக்காப்ல. அவர் மூஞ்சி ரொம்ப சுமாரா இருக்கும், அதான் காட்ட வைக்கப்படுறாரு. கேக்குற மாதிரி கேள்வி. போய் வேணும்டியா போய். தம்பி எதுக்கு போலீஸை பார்த்தோன்னே தியேட்டர்ல சமோசா விக்கிறோம் தட்டை தூக்குற மாதிரி பேக்க தூக்கிட்டு அலையறா? இல்லனா போலீஸ் பார்த்தாலே எனக்கு பயம். அதுலயும் இவரை பார்த்தா பயங்கர பயம் எனக்கு. ஆமாமா. அடடடடா தம்பி பேசிட்டே வந்ததுல கோட்டை வந்துருச்சுப்பா. அண்ணன் கோட்டைக்குள்ள போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. கொஞ்சமாவது மக்களுக்காக பேசுங்க. ஆமா தம்பி. இங்க இறங்கிடுமா? கண்டிப்பா தம்பி. இறங்குனா பணத்துக்கு சேஃப்டி. என்ன பேசிக்கிற? அண்ணா உங்க கிட்ட உதவி கேக்குற நேரம் வந்துச்சுனா. ஐயோ இந்த டைமா? சரிப்பா பட்டர் கழி டக்குன்னு செய்றேன். இந்த பேக்க 6 பேக்கோட சேர்த்து 7வது பேக்கா வெச்சுங்க. காலையில 10 மணிக்கு வந்து நான் கேட்டு வாங்கிக்கிறேன். அடச்சி இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள ஒரு ஹெல்ப்பாப்பா. அசிங்கப்படுத்தாதப்பா. இதெல்லாம் ஒரு அடியில வைங்கண்ணா, ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. ஆனா அதே மாதிரினா நான் வந்து கேட்டா மட்டும் தான் இந்த பேக்கை நீங்க கொடுக்கணும். சத்தியமானுங்க? தம்பி மேல சத்தியம். சூப்பர். உன் மூஞ்சிக்கலாம் அவ்வளவு பில்டப் கொடுத்தேனடா. ஒன்றதெல்லாம் பண்ணிட்டு அத்திவரதர் சில மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்கான். பரேந்திரா பார்ட்னர், அந்த மினிஸ்டர் கிட்ட பணத்தை கொடுத்தவரை வேற வழி தெரியல பார்ட்னர். ஆனா நடந்தது ஒரு விதத்துல நல்லதுதான் பார்ட்னர். ஒருவேளை போலீஸ் கேல மட்டும் அந்த காசு மாட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், விபூதி தான். இப்போதைக்கு மினிஸ்டர் கிட்ட காசு இருக்கிறது நல்லதுதான். ஆனா காசு கேட்ட உடனே கொடுத்துருவான பார்ட்னர். நான் எப்போ வந்து கேட்டாலும் எனக்கு தரணும்னு சொன்ன பார்ட்னர் கண்டிப்பா தருவான். சரி பார்ட்னர், முதல்ல அந்த சிப்புக்கு
பிளான் பண்ணலாம். முதல்ல 2 ரவுண்டு போடலாம், அதுக்கப்புறம் பிளான் பண்ணலாம். இருக்கு. என்ன சரி போடலாம்.